சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் அதிகாலையில மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக இரவு நேரத்திலேயே தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு கழனி தண்ணி ஊற வச்சு வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க மாட்டு கொட்டகையில இருந்த குளிதாடியில ஊத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கு நள்ளிரவு அந்த பெண் தூங்கும் போது அவங்க வீட்டு வாசல்ல காளை மாடுகள் போற மாதிரி மணி சத்தம் கேட்டிருக்கு. உடனே அரண்டு எந்திரிச்ச அந்த பெண் குளிதாடியில நம்ம மாடுக்காக ஊற வச்சிருந்த கழனி தண்ணிய வேற மாடுகள் குடிக்க போகுதுன்னு நினைச்சு வெளியே எந்திரிச்சு ஓடி இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கோவில் மாடு மட்டும் கழுத்துல மணியை கட்டிக்கிட்டு பயங்கரமான சத்தத்தோட மாட்டு கொட்டகையை நோக்கி குளிதாடியில இருந்த தண்ணியை குடிக்க போறதை கவனிச்ச அந்த பெண் கம்ப தூக்கிட்டு அந்த மாடை விரட்டுறதுக்காக ஓடும்போது குறுக்க யாரோ போன மாதிரி இருந்ததுனால கீழே விழுந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்த மறுநாள்ல இருந்து அந்த பெண் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண்ணோட கணவரும் மாமியாரும் கீழே விழுந்ததுனால உடல் வலிக்குது போலன்னு நினைச்சு பல மருத்துவம் பார்த்திருக்காங்க. அப்படியும் குணம் ஆகாததுனால அந்த பெண்ணோட மாமனார் ஒரு முறை கோவிலுக்கு கூப்பிட்டு போய் பாப்போம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை கோவிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த சமயத்துல பூசாரி ஊர்காவலன் சாமியோட மாடு இரவு நேரத்துல மணியோட வந்திருக்குன்னா கண்டிப்பா ஊர்காவலன் சாமியும் வந்திருப்பாங்க. அந்த நொடியில அந்த பெண் குறுக்க போனதுனால சாமி அந்த பெண்ணை அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விபூதி போட்ட சில மணி நேரங்கள்லயே அந்த பெண்ணுக்கு உடல் குணமானதாக சொல்றாங்க.